இப்போ நம்ம வந்து நேற்று முந்தா நாள் வரல, அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கேட்டேன், 8 லட்சம் கேட்டேன்னாங்க. சார் முதல்ல அந்த ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா, இல்லை அங்கே இருக்காரா? எங்கே இருக்காருங்க சார்? எங்கே இல்லைங்களா? அப்போ 7 லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்கிறாங்க, சொல்லலை, பண்ணுறாங்க, பண்ணலை, தன் படங்க, தன் குழந்தைங்க அது. ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு 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 குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்ன இது அர்த்தம்? இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையாக கண்டிக்கிறேங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஒருத்தர் சொன்னார், எடிட்டர் சொன்னார், 6-7 பேர் வந்தாங்க, 6-7 பேர் வந்து எல்லாமே யோகி பாபு சாருக்கு வந்து நாங்கள் டேட் வாங்க போகிறோம், நாங்கள் படம் பண்ண போகிறோன்னு. யோகி பாபு சார் ஒன்று சொல்கிறேன், எங்கிட்ட வந்து தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க, யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு. பல ப்ரொப்போஸில் பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டிருக்கோம். நான் வந்து கேட்பேன், டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது. பல இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்கள் மூலமாக லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான்னு காத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும். அட் த சேம் டைம் ஹீரோ நடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் காமெடியில் பண்ணும்போது பர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களை நம்பி ஹீரோவாக ஒரு படம் நாங்கள் பண்ணோம்னா எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்கள். என்கிட்ட எஜ்ஜே சூர்யா சார் உதவி சொல்லியிருக்காரு, அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எஜ்ஜே சூர்யா சார் என்ன சார், நான் உதவி போய் பேசும்போது, சார் வில்லனா நடிக்கணும் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும், நான் ஹீரோன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற சம்பளத்தை எடுத்துக்கிறேன்னாரு. சரியா சார்? ஏற்றுக்கிறீங்களா சார்? இங்கே இருக்கிற இந்த இது மூலமாக எல்லாரும் சொல்கிறேன், கிளியர் கட்டாக அவர் சொல்கிறாரு, யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, என்னை ஹீரோவா படத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற சம்பளத்தை நான் நடிக்கிறேன் சொல்லியிருக்காரு. எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாதான் நான் பார்க்குறேன். அவருக்கான கதைகள் பலது இருக்குது. பல டைரக்டர்கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவாக நடித்து தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். யோகி பாபு சார் என்றைக்கும் உங்கள் முருகன் உங்கள் கூடவே இருப்பார், பல வெற்றிகளை கொடுப்பாரு. யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் பல வருஷங்கள் கொடி கட்டி பரப்பிங்கன்னு வாழ்த்து சொல்கிறேன். அடுத்தபடியாக த ஹீரோ ஆஃப் த ஆர், த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச யோகி பாபு அவர்களை பேச வைக்கிறேன். வணக்கம்ப்பா, எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நன்றி சொன்னேன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சார், நன்றி சார். என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார், என்னால் இல்லை. அவர் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணார். அதுக்காக இந்த படம் ஓடணும் சார், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு. அடுத்து வினேஷ் சார் டைரக்டர், அவர் சொன்னார் கரெக்ட், உண்மை. 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை சார். வாங்க சார். பேசுகிறீங்களா சார்? வணக்கம் சார், தானு சார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரஜன் ஹீரோ. அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி வினேஷ் சார் டைரக்ஷன் பண்ணார். அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணோம் நாங்கள், அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம். 1000 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு. சரி ஓகேங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் கான்டாக்ட் இல்லாமல் இருந்தது. ஒரு 5-6 வருஷத்தை விட்டு ஒரு ஃபோன் வந்தது. அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ஏன்னா நான் பழசை மறக்க மாட்டேன், நமக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுத்துனீங்க நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். பேசி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் தான் லைன் சொன்னார். அவரோட பிரச்சனையும் சொன்னார். ஓகே படம் பண்ணலாம் சார், நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. பண்ண படம் தான் இந்த படம். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடம் உங்களுக்கும், அப்புறம் அறிவு பாலா, சாந்தி அக்கா, நிறைய பேர் இருக்காங்க. மது அம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசாகலைங்க இன்னும். எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க, டைரக்ட் பண்ண போகிறாரு.
சொல்லிட்டேன் சார், சாரி சார், உங்களுக்கு தெரியாமல். ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு, சூப்பர் கதை சொல்லியிருக்காரு. அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம். தனஞ்சயன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சயன் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி சார், நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன்? என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார். அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார். நீங்களே அனுப்புங்க சார், யார் ஒன்றாலும் அனுப்புங்க, நல்ல கதை கேட்டு அனுப்புங்க. சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும். அதான் உண்மை. இப்போ நம்ம வந்து நேற்று முந்தா நாள் வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. என் அசிஸ்டண்ட்டு என்கிட்ட ஒரு 3-4 வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம், போய் பண்ணுற போட அப்படின்னேன். ஆனால் அதில் 2 நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா, நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்குண்ணா அப்படின்னா. சரி ஓகேடா, நான் எவ்வளோ பேருக்கு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி பண்ணேன். அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கேட்டேன், 8 லட்சம் கேட்டேன்னாங்க. இது என் படம், நான் தான் வரணும், இல்லைன்னா தப்பு, நீங்களே நான் தப்பாக எழுதுங்க, இது என்னோடய படம். எனக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோம். நான் சொல்லிட்டோம்மா, இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதில் சொல்லட்டுமா? எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுத்துட்றேன். ஏன் சார் உங்கள் லிஸ்ட் இருக்காண்ணா? என்ன கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறேன். அப்படி பேசாதீங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 50-60 கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க, சரிங்களா? இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ஜாஸ்தி பேசலை, எமோஷன் ஆகலை, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். பேசுகிறவங்க பேசட்டும், கடவுள் பார்த்துக்குவோம், அவ்வளோதான். நான் எதுவும் பேசலைங்க. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு 6:30க்கு ஃப்ளைட்டு, நான் பெங்களூர் போகணும். அதனால தான் நான் 4:30 மணிக்கு போனேன்னு தான் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருக்கேன். ரொம்ப நன்றிங்க, எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச். அடுத்தபடியாக ஐட் லைக் டு ரிக்வெஸ்ட் தானு சார் அவர்கள் டு சே a few words. மேடையில் வீட்டிற்கும் மேன்மை தங்கியோர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜோரா கையத்தட்டுங்க படத்துடைய முன்னோட்டமும் பாடல்களும் நான் ஏற்கனவே கண்டு கழித்து பேருவகை கொண்டேன். நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள், கண்டு கழித்திருப்பீர்கள். எல்லாருக்கும் நல்லவனாகத்தான் தம்பி யோகி பாபு இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒரு ஃபோன் பண்ணால் என்ன செய்யணுன்னுவார். இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேட் கொடுப்பான்னு, காசே வாங்காத பண்ணுறேன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனித தம்பி. அப்படிப்பட்ட ஒரு மனது உங்களுக்கு எந்த காலத்துலேயும் மனச்சோர்வு வரக்கூடாது, எந்த சூழ்நிலையும். ஏன்னா திரையுலகுக்கு நீ அவசியம் தேவை. ஆகவே ஜோரா கையை தட்டுங்க. ஜோரா 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 பிரமாதமாக ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு படம். அந்த இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் என் அலுவலகத்துக்கு அடிக்கடி வருவார்கள். இந்த நிமிஷம் வரலும் அவங்களுடைய பேர் தெரியாது, எனக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் அவங்களை வந்தால் வரவேற்று உபசரித்து என்ன செய்யணுமோ செஞ்சு பண்ணி தருவேன். அந்த மாதிரி தெலுங்குக்கு மிகப்பெரிய நன்மை செய்யறதுக்காக சில பேர் அவதரித்திருக்கார். அதில் தம்பி ஜனஞ்சயனும் ஒருத்தர். ஆகவே எல்லாரும் நலம் பெறணும், வளம் பெறணும். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.